அல்லாஹ் எப்படி ஏமாத்துவான்? நீங்கள் எந்த இடத்துல எங்கட கைய விட்டுடுவான் அல்லாஹ். ஏமாத்தப்படுவோம். அல்லாஹ் சொல்றான், யுஹாதிஊன் அல்லாஹ், இவர்கள் அல்லாஹ்வை ஏமாத்துறாங்க, அல்லாஹும் அவர்களை ஏமாத்துவான். இவர்கள் யாரு? وَإِذَا قَامُوا إِلَى الصَّلَاةِ, தொழுகைக்கு வந்தா, தொழுகை என்று சொல்லும் பொழுது, தொழுகையுடைய அழைப்பு வரும் பொழுது, காமு குசாலா, தொழுகையில சோம்பேறிகள், தொழுகையை கணக்கெடுக்க மாட்டார்கள், தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள், பாங்கை மதிக்க மாட்டார்கள், பாங்குக்கு பதில் சொல்ல மாட்டார்கள், மார்க்கத்தை கண்ணியப்படுத்த மாட்டார்கள். அல்லாஹ் சொல்றான், வைதா காமு இல ஸலாத்தி காமு குசாலா, சோம்பேறிகள். தொழுகையாளிதான், ஆனா சுபஹுக்கு வர மாட்டார்கள், சோம்பரம். எலும்பி வரலாம், வீட்டில் தொழுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது, கலா செய்கிறார்கள், தொழுகையை வீணாக்குகிறார்கள். யார் இது? முனாஃபிகீன்கள். சந்தர்ப்பம் இருந்தா தொழுவாங்க, சந்தர்ப்பம் இல்லாட்டி தொழுகையை விடுவாங்க. இப்போ கொஞ்சம் டயர்ட், இப்போ கொஞ்சம் நேரம் இல்லை, கொஞ்சம் பிஸி, கொஞ்சம் சீசன் வந்துட்டா தொழுகைக்கு கவனம் இல்லை, தொழுகையில பொடிபோக்குத்தனம், தொழுகையை மண்ணாக்கி விட்டார்கள். அல்லாஹ் சொல்றா, முனாஃபிக்குகளுடைய அடையாளம். இப்ப உறுதி உள்ளவன்